இதெல்லாம் ஒரு ப்ரீஷியஸான ஒரு மூமெண்ட். ஒவ்வொரு இதில் ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ ஒரு பெல் அடிச்சிடாதீங்க, இது மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது யாரையுமே. இதெல்லாம் வந்து நாங்களாம் கற்றுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் உங்களுக்கு பொறுமையே கிடையாது. ஃபஸ்ட்டு பொறுமையே கிடையாது யாருக்குமே. எல்லாருமே டைம் பார்த்துட்டு வரலாமா போகலாமா இந்த மாதிரி தான் இருக்கிறோம் எல்லாருமே. இந்த மாதிரியான ஒரு ஜெம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் கேட்கணும். கேட்டு இதெல்லாம் வந்து நம்ம உள்வாங்கிக்கணும் சாய்ராம். அதனால ரொம்ப நன்றி சாய்ராம் 3 பேருக்குமே. அடுத்து நம்ம பட்ராயன் சாய்ராம் ஒரு சிற்றூரை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் சாய்ராம். அண்ட் இதே மாதிரியே நாங்கள் ஃபுல்லாக மைக்கை வச்சு பேசிட்டு ஓட்ட போகிறதில்லை. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே ரெடியாக இருப்போம். அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு சிற்றுரையெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்து நம்மளுக்கு உதவும் அப்படின்ற ஒரு டைம் ஸ்பேஸை தான் நாங்கள் இன்னைக்கு வந்து ஹம்பலாக நாங்கள் அவங்க எல்லாருக்கிட்ட அந்த பொறுமையை கொஞ்சம் கேட்டுக்கிறோம் சாய்ராம். நன்மையும் செல்வம் நாடும் நல்விமை, தீமையும் பாவமும் செறிந்து தெய்வமே, ஜென்மமும் மரணமும் இட்டி தெய்வமே, இம்மையே ராமா என்று நிறுத்தினார். ஆக சாய்ராம் 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 என்று சொல்லி இன்று சுவாமி என்னுள் வந்து என்னை பேச வைக்கிறார். அடியே பேசவில்லை என்பதை முதற்கு உங்களிடம் சொல்லிக்கொண்டு நான் இப்போது இங்கு சொல்ல வந்தது என்னவென்றால், இளைஞர்கள், இளைய சமுதாயம் அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விட அவர்களுக்கு சுவாமியிடம் எவ்வளவு பொறுப்பாளர்கள் வேண்டும். இரண்டாவதாக, சுவாமி இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை நம்மிடம் கொடுத்துவிட்டு இருக்கின்றார். அவர் எங்கு போகவில்லை. ஒரு சமயம் தனியாக இருந்தார். இப்பொழுது ஒவ்வொரு படத்திலும் 40% எல்லாரிடமும் அமர்ந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. ஆகவே சுவாமி இளைஞனிடம் தான் நீங்கள் இருக்கிறது. இளைஞர்கள் பட்டாளம் தான் இன்று வர வேண்டும். சுவாமி நம்மகிட்ட கொடுத்த இந்த ஆர்கனைசேஷனை, எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன், சாதாரண ஆர்கனைசேஷன் நம்மிடம் கொடுத்துவிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்ம மேல் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது சுவாமிக்கு. ஆனால் எல்லா இளைஞர்களும் அவர்கள் சுவாமியிடம் என்ன சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு சுவாமியோட நம்பிக்கையோடு இருந்தால் சுவாமி எவ்வளவு நமக்கு உதவி புரிகின்றார்கள் என்பதை அனுபவபூர்வமாக நிறைய கண்டிருக்கின்றோம். நான் கண்டிருக்கின்றேன். அதனால் தான் என்னுடைய சில அனுபவங்களை மட்டும் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நான் சென்னையில் வருவதற்கு என்ன காரணம் என்று நான் சொல்கின்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட 1982 முதல் கிட்டத்தட்ட கண்டினியூவாக 12 வருடம் எங்கள் வீட்டில்தான் சபதி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்த அந்த சபதியில் நிறைய ஆக்டிவிட்டிஸ்கள் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு கிடைத்த நண்பர்கள் மிகவும் குறைவு.
ஆனால் எதையுமே நாங்கள் விடவில்லை. ஈவன் விளக்கு பூஜையை இருக்கும். அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லா உதவியும் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து கிடந்தது, எல்லாரும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் நிறைய வேதனைகள், நிறைய சோதனைகள், எதையும் தாங்கிக் கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு, அதாவது உறவு ரீதியாக சில பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு சமயம் நான் கல்லூரி சம்பந்தமாக, முக்கியமான மீட்டிங் சம்பந்தமாக நான் டூவீலரில் பெரியாஸ்பத்திரிக்கு நான் போய்கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு எதிர்க்க வந்த ஒரு பெரிய பஸ் நேரடியாக என்னிடம் மோதிவிட்டு, மோதியது எனக்கு தெரியும். மோதும்போது சாயிராம் நான் கத்தினேன் தவிர வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடி தள்ளி விழுந்து விட்டேன். என் கையில் இருக்கும் சுவாமியுடைய படம், அந்த படமும் விழுந்து விட்டேன். அந்த டிரைவர் இறங்கி ஓடிவிட்டார். அந்த பஸ்ஸில் இருந்த நண்பர் ஒருத்தர், கல்லூரிக்கு வந்தவர், இறங்கி என்னை பார்த்து, டாக்டர் பட்டாயங்களை நீங்களும் இப்படி விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை தள்ளி கொடுத்து எல்லாம் எனக்கு உதவியெல்லாம் செய்து கொண்டிருந்தார். பின்னாடி நிறைய டிராஃபிக், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவதுமே எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு அடியும் இல்லை. அந்த பஸ் டிரைவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டார். அவரிடம் சொல்லிட்டு, சுவாமி என்னை காப்பாற்றி விட்டார், நான் உனக்கு எந்த இதுவும் தொந்தரவு கொடுக்கவில்லை, நான் வருகிறேன்னு சொல்லி என்னுடைய பைக்கு வந்து, அந்த டூவீலர் பைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நசுங்கி போச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அடியும் இல்லை. இதை நம்ம என்னன்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு சுவாமி வந்து எனக்கு என்னுடைய உயிரை காப்பாற்ற. அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி வீட்டில் கூட்டு வைத்திருக்கிறார். 11 மணிக்கு கரெக்டாக, சரியான 11 மணிக்கு. அந்த நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குது பாருங்க. அப்போ சுவாமி எங்கே இருக்கிறார்? ஒவ்வொரு பர்சன் நம்ம எந்த அளவுக்கு நாம் சுவாமியை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு சுவாமி வந்து நமக்கு ஒரு உதவி செய்யணும். சுவாமி இப்போ என்ன சொல்கிறோம், நமக்கு நான் உனக்கு முன்னாடி இருக்கேன், பின்னாடி இருக்கேன், மேலே இருக்கேன், கீழே இருக்கேன், இதுதான் நாம் சுவாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு மெசேஜ், வேறு எந்த மெசேஜுமே இல்லை. இது போக நான் எனக்கு பட்டு அடிக்காத அளவுக்கு நான் சீக்கிரமாக நான் முடிச்சிருக்கேன். நான் வந்து சென்னைக்கு ஏன் எப்படி வந்தேன் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி, எனக்கு 1900 வருடம் மறந்து போச்சுனால 1973-74 என்னுடைய கல்லூரி படிப்பை, மருத்துவ கல்லூரி படிப்பை நான் முடித்தேன். முடித்து உடனே அடுத்த வருடமே எனக்கு வேலை கிடைத்தேன். அந்த வேலை எங்கே கிடைச்சிருச்சுன்னா பஞ்சாயத்து யூனியன் சர்வீஸ். அப்போல்லாம் போர்டுன்னு ஒன்று இருந்தது. இப்போ மாதிரியெல்லாம் முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனே கிடையாது, அது ஒரு பஞ்சாயத்து யூனியன். ஆனால் அந்த பஞ்சாயத்து யூனியன் டாக்டர்னே மதிக்க மாட்டானுங்க. அந்த பிடிஓஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களெல்லாம் இப்போ வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது. ஆனால் அப்போ வந்து ஃபேமிலி பிளானிங் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்டிலிட்டி, 4 இன்ஃபர்டிலிட்டி, 5 இன்ஃபர்டிலிட்டி, நிறைய இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், கருத்தறி மையம். அப்போ கருத்தரை உண்டாக்கக்கூடாதுங்கிற மையம் அப்போ நிறையா. அதில் வந்து என்னை ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங்கில் நான் ஈடுபட மாட்டேன், அது எனக்கு வேண்டாம், நான் செய்யவே மாட்டேன் சொல்லி நிறைய கருத்து வருவார்கள். எனக்கும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் நிறைய பிரச்சனை வந்து என் மேலே நிறைய ஆக்ஷன் எடுத்து நிறைய விஷயங்களை நான் கொண்டு போயிட்டோம். நிறைய இப்படி டே டு டேல வந்து நான் ப்ராக்டிக்கலாக நான் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க இருக்குது. அந்த நேரத்தில் சுவாமிகிட்ட நான் வேண்டினேன், சுவாமி இது என்ன, இது இவ்வளோ பெரிய விளையாட்டாக இருக்குது, இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே, டெய்லி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ சுவாமி வந்து கொடைக்கானல் இருக்கோம். நம்ம கொடைக்கானலுக்கு வாரந்தோறும் போயிடுவோம். வாரந்தோறும் எவ்ரி சண்டே வந்து நான் என் மனைவி மற்றவங்க நானே கார் எடுத்து ஓட்டிட்டு போயிடுவேன். அப்போ சுவாமி வந்து அப்போ இந்த மாதிரிலாம் முன்னாடி அவ்வளவு நெருக்கடி கிடையாது, சாதாரணமான ஒரு சூழ்நிலை இருந்து. அப்போ சுவாமி வந்து சுவாமிகிட்ட கேட்டேன், சுவாமி நான் என்ன பண்ணுறது, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலையை விட முடியாது. கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் வேலையில் இருந்தேன், இந்த வேலையை விட்டுட்டு நான் எங்கே போகிறது அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டினேன். இதுக்கு இடையில அந்த இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனில் எனக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு அந்த செலெக்ஷன் ஆனதுக்கு போக முடியாது. 10 வருஷத்தை விட்டுட்டு நான் போக வேண்டியது. நான் சுவாமிகிட்ட வேண்டினேன், சுவாமி நான் என்ன பண்ணுறது. உடனே சுவாமி
என்னை கொடைக்கானலுக்கு வர சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய கனவுல சுவாமி கொடைக்கானல் வர சொல்லிட்டேன். எப்படி சொல்கிறாரு பாருங்க நீங்கள். அதாவது நான் சுவாமி கூட காரில் உட்காந்துருக்கேன். என்னுடைய வருகையை சுவாமியினுடைய இடது பக்கத்தில் இருக்குது. சுவாமி நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன். அவருடைய அந்த ஃபஸ்ட்டு பக்கத்தில் கையை வச்சுக்கிட்டு நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன். அது எனக்கு நல்லா தெரியுது. கொண்டு வந்து என்னை அந்த வெளி இடத்துல கொண்டு விட்டுட்டு சாமி எங்கே போனாலும் தெரியல, எனக்கும் தெரியல. அப்போ ஏதோ இண்டிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிறகு உடனே கொடைக்கானல் கிளம்பிட்டேன். நானும் என்னுடைய மனைவி கொடைக்கானல் கிளம்பி போயிட்டோம். கொடைக்கானல் போனோம். அங்கே போய் இருந்த உடனே வரிசையில் எல்லோரும் உட்காந்துருக்கோம். நான் வந்து சுவாமிகிட்ட சீட்டு போட்டு இருக்கிறது மாதிரி பஞ்சாயத்து யூனியன் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ், அதில் 2 சீட்டு படித்து போட்டு உட்காந்துருக்கேன். சுவாமி அப்படியே வந்தாங்க. அந்த சுவாமி என்ன பண்ணாங்க, திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போயிட்டு சுவாமியா திரும்பி போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா சாமி வந்தாலும் எனக்கு ஒன்றுமே ஓடலை, கையை ஓடலை, கால ஓடலை, ஒன்றுமே இல்லை. என்ன கேட்கறோமே ஒன்றுமே புரியலை. சுவாமி மேலே போகிறவங்க கையை பிடிச்சிட்டு மேலேயே போகிறவங்க திரும்பி பார்த்தாங்க என்னையா. அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து எனக்கு முன்னாடி என்கிட்ட பேசுகிறேன். எந்த சம்பாஷணையும் என்கிட்ட நடக்கல. பின்னாடி ஒருத்தர் யார்கிட்ட பேசுகிறேன். எனக்கு முன்னாடி நிற்கிறார். சொன்னேன், ஆஹா சுவாமி நமக்கு இந்த பாதத்தை இந்த சீட்டை போட்டு எடுக்கிறது தான் சுவாமி முன்னாடி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அந்த சீட்டை சாமி பாதத்தில் போட்டுட்டேன். போட்ட உடனே சுவாமி ஒரு சீட்டை காலில் நல்ல சரியாக நீங்கள் விடுவாங்க அந்த இடத்த காலில் அப்படியே மிதிச்சார் சுவாமி. அந்த சீட்டை இன்னொரு சீட்டு எங்கே வச்சுனே தெரியல. அந்த சீட்டில் சுவாமி வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு போட்டு உடனே என்ன பண்ணேன், ஸ்டேட்டவே நான் கவர்மெண்ட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டேன். சென்னை வந்து அவங்க கேட்டால், சார் உங்களுக்காக நாங்கள் 3 நாள் காத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வரவே இல்லையே, நல்ல வர உங்களுக்கு உங்கள் இதை நாங்கள் குழந்தை கொடுக்கல, நீங்கள் நல்ல வேலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அன்றைக்கே ஆர்டர் போட அன்றைக்கே காலேஜில் எங்கே இருக்கு பாருங்க சுவாமியினுடைய மிராக்கிள்ஸ். அதாவது சுவாமியை நம்பும்போது சுவாமிகிட்ட ஏற்கும். சுவாமி நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது சுவாமி என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு. இது கொடுத்தாரா, சரி நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்கும்போதே எனக்கு வந்து தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அந்த இன்டர்வியூவில் அதை நான் அட்டென்ட் பண்ணேன். அப்போ அவங்க வந்து உங்களுக்கு தெரியல தப்போம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது வந்து எனக்கு வந்து டீன் போஸ்ட் மாதிரி அந்த டைரக்டர் போஸ்ட் மாதிரிலாம் வரும். அதை வந்து நான் பேர் ஆகும்போது அவங்க பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 10 லட்ச ரூபா வேணும், 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் நாங்கள் இந்த போஸ்ட்டை உங்களுக்கு ஃபில்அப் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. நான் 50,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் சென்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு பைசாவே கிடையாது. நான் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் என்னோட மெரிட் இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு சுவாமி இருக்கான்னு நான் வந்துட்டேன். எல்லாரும் கேட்டார், வைத்தியகாரமாக வெளியே போயிட்டான், எவ்வளோ பெரிய போஸ்ட்டு போயிட்டு ஏதாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஒன்று வேண்டாம், நான் பணம் கொடுக்க முடியாது, நான் அந்த அளவுக்கு எனக்கு பகவான் இருக்காரு, பணம் இல்லை பகவான் இருக்காரு, எனக்கு பணம் இருக்க கொடுத்து போட்டு வந்துட்டேன். சரி நீங்கள் என்ன 3 நாள் எனக்கு மெசேஜ் வருது, நீங்கள் உடனடியாக வந்து ஜாயின் பண்ணுங்க. அன்றைக்கி ராத்திரி சாமிகிட்ட பேசுகிறேன், சுவாமி நான் என்ன பண்ணுறது. சுவாமி வந்து எனக்கு அனுகலை பட்ராயர் நம்பர் 1 மெசேஜ் தெரியும். பட்ராயர் நம்பர் 1 நாங்கள் போகிற ஃபேமிலி நம்பர் 1 இந்த முதல் ஆளாக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. நான் தான் அந்த இன்ஸ்டியூட்டில் முதல் ப்ரொஃபஸர் இருந்தது. எக்ஸ்ட்ரீம் சேலரி வாங்கினது நானே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரிட்டைர்மெண்ட் ஆனது எல்லாம் நான் தான். அப்போ இந்த நம்பர் 1ங்கிறத எல்லா வாயிலும் வந்தது. இந்த நம்பர் 1ங்கிற வார்த்தை நான் சொல்லலை, எல்லா வாயிலும் நம்ம யோகி நம்பர் 1, யோகி நம்பர் 1. அப்போ நம்ம சுவாமிகிட்ட நம்ம என்னன்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அற்புதம். நான் இது இருக்கா சொல்லணும்னா இதுக்கு இடையில ஏகப்பட்ட சோதனைகள் வேதனைகள் இதெல்லாம் சொல்லி விடாது. பட் அதை நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. இப்போ கூட சமயத்தில் நிறையா என்னுடைய உடல் ரீதியாக நடந்தது, அதெல்லாம் சொல்லணும்னா பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அதை நான் தாராளமாக உள்ள காலங்களில் நான் சொல்கிறேன். இப்படி நிறைய இருக்கு விஷயங்கள். ஆனாலும் நாம் சுவாமியை விடாத, சுவாமி நீதான் எனக்கு, சுவாமி நீதான் எனக்கு. நான் வந்து சுவாமியுடைய இதயத்தில் இருக்கிறேன். சுவாமி ஏன் நான் வந்து சுவாமியுடைய இதயத்தில் இருக்கிறேன். சுவாமியை நீ காப்பாற்று, எனக்கு நீ வேண்டிய
ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் 3 எனக்கு தரணும். நான் என்ன கேட்குறேன் அவங்கள்ட்ட, எனக்கு இதுதான் கேட்குறேன், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாருமே இன்னைக்கு கேட்குறது சுவாமிகிட்ட வேறு எதுவுமே கேட்காங்க. ஏன்னா சுவாமி என்ன சொல்லுவாருன்னா, நான் கொடுத்தது நீ ஏன் கேட்குற, கற்பகிரகத்தை வந்து ஏன் காப்பி பண்ணி கேட்க, நீ கேட்க வேண்டியது கேடுப்பாரு. அதே மாதிரி சுவாமிகிட்ட நம்ம கேட்க வேண்டியது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம். இந்த 3க்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு. நமக்கு பொருள் தேவையில்லை, பணம் தேவையில்லை. எதுக்கு பணம்? சுவாமி ஆயுளும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்ததுன்னா பணம் தன்னால் வந்துடும். அதனால் நான் என்ன சொல்றீங்க, இன்னைக்கு எத்தனை சோதனைகள் இத்தனை வேலைகள் வந்தாலும் நாம் இளைஞர் சமுதாயம் இளைஞர்கள் எல்லாரும் சுவாமியினுடைய பாதத்தை இருக்க பிடிச்சிக்கொள்ளணும். நம்மளுடைய மூச்சு இறுதி மூச்சு நிற்கிறது வரைக்கும் சுவாமி தான். எப்பவும் சுவாமி சுவாமின்னு சுவாமி சொல்லிக்கிட்டே நம்ம வந்து இந்த மூச்சு நிற்கணும்னு கேட்டுக்கிட்டு சாய்ராம் சாய்ராம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்த இந்த அன்பு நண்பர்களுக்கு நன்றி சொல்லி இடைவெளியும் சாய்ராம் சாய்ராம். சாய்ராம் டாக்டர் பட்ராயன் சாய்ராம் சொன்ன மாதிரி சுவாமியை கெட்டிமாக பிடிச்சிக்கணும் சாய்ராம். ஏன்னா சுவாமி 2000லேயே ஆரம்பிச்சுட்டார் இந்த டிசாஸ்டர் இதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேரிழப்பு தான் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொரோனா பார்த்தோம், எதிர்பார்த்தோமா, சுனாமி எதிர்பார்த்தோம், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சுவாமி 2000 சொல்லி தான் ஆரம்பித்தார். ஸோ இனிமேல் போகிற காலமும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் அதில் வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்னா நம்ம சுவாமி கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஸோ ஏன்னா சுவாமி வந்து அல்டிமேட் எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சவங்களா இருக்கிறதால தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம். ஸோ அந்த வகையில் சாய்ராம் சொன்ன மாதிரி சுவாமியை நம்ம எல்லாருமே கெட்டிமா பிடிச்சிக்கணும். அதுதான் நம்மளோட பலமா இருக்கும் சாய்ராம். நெக்ஸ்ட் நம்ம இவர் முத்துக்குமார் சாமி சாய்ராம். இவர் வந்து இவருக்கு சுவாமி கிட்டே சில நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதையும் ஒரு சிற்றுரையாக வந்து நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சாய்ராம் 4:15க்கு நெக்ஸ்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது சாய்ராம். எல்லாரும் அசம்பல் அவங்க. இவரோட இந்த சிற்றுரை வந்து முடியுது சாய்ராம். நெக்ஸ்ட் வந்து we are going for the next event. நம்ம நீங்க எல்லாம் என்ன சஸ்பென்ஸ் கேட்டீங்க இல்லையா, அதனால அதுக்குள்ள போண்டாலாம் சாப்பிட்டுட்டு ரெடியா இருக்கு சார். அதை முடிஞ்சிட்ட உடனே நம்ம முத்துக்குமார் சார் இது ஆக்டிவிட்டி அவரோட ஸ்பீச் முடிஞ்ச உடனே சார் இவர் வந்து நம்ம சமிதியில சுவாமி கிட்ட இன்டர்வியூலாம் கிடைச்சிருக்கு இவருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். இவரோட விஷயத்த கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஈவெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம் செய்யலாம் சார். சாய்ராம். சாய்ராம், நான் உட்காந்து பேசுகிறேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கெல்லாம் பிட்டு எடுக்கோங்க. அது மாதிரி நான் வந்து பிட்டு எழுதி வந்திருக்கேன், அதை வச்சு தான் படிக்க போகிறேன். சாய்ராம், அதாவது 1966 முதல்ல என்னோட படித்தது அருணாச்சலம் ஒரு ஃப்ரெண்டு. அவர் தான் முதல்ல எனக்கு வந்து சுவாமியை பற்றி சொன்னார். சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு ஒரு புக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்தூரி அவர்கள் எழுதின புக்கு, அதை எனக்கு கொடுத்தாரு. அதை படித்த உடனே எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை வந்துருச்சு. அதை வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சுவாமி வந்து அப்போ இதுக்கு வந்தார், முதல்ல மதுரைக்கு வந்தார். மதுரையில் வந்து ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணார். அப்போ நான் முதல்ல சுவாமி அப்போ தான் பார்த்தேன். அப்போ வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சுவாமியை டெய்லி பார்க்குறது தர்ஷன் அதுதான். அதுக்கப்புறம் வந்து 1967 1967 அப்போ வந்து நான் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து முதல்ல அந்த அருணாச்சலம் என் ஃப்ரெண்டு தான் என்ன கூட்டிகிட்டு போனார். அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து நாங்கள் ஒரு 10 நாள் இருந்தோம். ஆனால் பிகாம் படிச்சுக்கிட்டு இருந்த சமயம் அதனால் எவ்வளோ நாள் இருக்க முடியும். அவர் போய் அடுத்த நாளே அவருக்கு இன்டர்வியூ கிடச்சிருச்சு சுவாமிகிட்ட. ஆனால் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கல. அப்போ வந்து ஒரு டெசிஷன் எடுத்தோம், நாளைக்கு இன்டர்வியூ கிடைக்கலன்னா நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக சுவாமி வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு உள்ளே போனோன்னா
முதல்ல கேட்குறேன். அந்த என்ட்ரி வந்து அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா மாடிப்படி இருக்கும், இந்த பக்கம் ஸ்க்ரீன் இருக்கும். க்ளோஸ் டு க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸாக தான் நிற்கணும் சாமிகிட்ட. அப்போ வந்து சாமி பேசுவார். அவர் வந்து தோளில் கையை போட்டுக்கிட்டு கேட்குறாரு, ஏமி விஷயம் என்ன அவருக்கு தெரியாது, நான் தமிழ் எனக்கு தெலுங்கும் தெரியாது. அவன் ஏமி விஷயம் கேட்டார். நான் சொன்னேன் சுவாமி அப்படின்ட்டு ஏதோ அது என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸில் சில இதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு தோழலுக்கு நல்ல கையெழுத்த போட்டு கையெழுத்த அந்த அது வந்து 10,000 மதர்ஸ் சுவாமியோட பிரேமை. சாதாரண அம்மாவிட்ட கிடைக்காத ஒரு பிரேமை வந்து சுவாமிகிட்ட கிடைக்கும். அப்படி வந்து கையை வந்து தோல் மேலே போட்டுட்டு பேசுவார். அது மாதிரி கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை மாதிரி இன்றைய கிடச்சிது. எப்படின்னா தொண்டு போட்டுலாம் இடம் பிடிக்கும். சுவாமியோட இன்றைக்கு முன்னால் துண்டு போட்டுலாம் இடம் பிடிச்சி வாங்குவோம், இன்றைக்கு வாங்குவோம். அப்படியெல்லாம் ஒரு காலம். இல்லைன்னா 50 பேர் இருப்பாங்க. இப்போ மாதிரியா ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அது மாதிரி ஒரு தடவை இன்டர்வியூவில் வந்து அந்த 10x10 ரூம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பீப்புள் அவங்க வந்து அப்படியே கையை வச்சுட்டு சாய் கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவ்வளோ நடுங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போ சுவாமி சொல்கிறாரு, இதுக்கு ஹிஸ்டீரியா அப்படின்ட்டார். ஏன்னா சுவாமிக்கு வந்து பிரேமை தான் முக்கியம், பிரேமை தான் முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம். சும்மா நடிக்கலாம் கூடாது சாமிகிட்ட. ஏன்னா என்ன நினைச்சாலும் சாமி தெரிஞ்சு போயிடும். அதனால் ஹிஸ்டீரியான்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்படியே அடங்கி போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு குரு பூர்ணிமா அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் அங்கே தங்கியிருந்தேன். என்ன அப்போ வந்து நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன், என்னோடய பிகாமாக முடிச்சுட்டு அப்போ போய் ஒரு 40 டேஸ் தங்கியிருந்தேன். அப்போ வந்து குரு பூர்ணிமா வந்தப்போ சாமி வந்து 8000 பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேர் இருக்கும். சுவாமி குனிஞ்சு உள்ளே போய் மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு வருவார். அமிர்தம் மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு வந்து குனிஞ்சு கொடுப்பார். ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. குனிஞ்சு 8000 பேருக்கு குனிஞ்சு கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. முடியாது, சுவாமி மட்டும்தான் முடியும். அவ்வளோ பேருக்கும் அமிர்தம் கொடுத்தார். அந்த அமிர்தத்தை நானும் குடிச்சிருக்கேன். அது சுவாமியோட அருளாங்க. அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் கழிச்சு அப்புறமா சுவாமிகிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன்னா ஒரு தடவை சொன்னார், உனக்கு வந்து வேலை கிடச்சிடும் அப்படின்ட்டு ஒரு மந்த் சொன்னார். அந்த மந்தில் எனக்கு வேலை கிடச்சிருந்து நான் வந்து டிவிஎஸில் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணேன். டிவிஎஸில் கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை பார்த்து அப்புறம் ரிட்டையர் ஆனேன். டிவிஎஸில் வேலை பார்க்கும்போதே நான் வந்து சர்வீஸ்க்கெலாம் போனேன். அது வந்து மதுரையில். அப்புறம் மதுரையில் இருக்கும்போது ஒரு ஆனந்த நிலையம், உங்களுக்குலாம் அப்படி தெரியும். ஆனந்த நிலையம் மதுரையில் வந்து சுவாமி வந்து வந்தார். இப்போ கூட இந்த ஜோதியை கூட இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்கோம் நம்ம சமிதியில். அந்த சமிதியில் வந்து இப்போ வந்து நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் மாடியில் போய் சர்வீஸ் பண்ணும்போது சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு போடுற வேலை எங்களுக்கு. அப்போ வந்து சொல்கிறாரு, சாப்பாடு நிறைய போடுன்ட்டு சொல்கிறார். இல்லை, ஆனால் அவர் என்ன சாப்பிட்டாரு தெரியுமோ, கொஞ்சம் ஒன்று பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து அது சேர முடியல, அப்படி உட்காந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டாரு. அது சாப்பிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் மோர் சாப்பிட்டாரு. அவ்வளோதான். அப்புறம் அவரை எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். இந்த
அந்த பழம் மோர் எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டோம். அது மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு. இந்த இது நடந்துகிட்டு இருக்கும்போது சுவாமி வந்து நாங்கள் சத்தியம் சிவசுந்தரம் படித்து நான் வந்து போயிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். அது எங்கள் அப்பா வந்து எனக்கு 1.5 வயசாக இருக்கும்போதே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். என்னோட சிஸ்டர்ஸ் 3 பேர், நான் ஒரு ஆள். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. சத்தியம் சிவசுந்தரம் படித்து நான் வந்து ஃபுல்லாக டிவோட்டி ஆகிட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னடா இவன் இப்படிக்கான் இருந்தான். ஆனால் நமக்கு இன்னும் குடும்பத்தில் வறுமை தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. படத்தை எடுத்து கழட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கழட்டி வச்சேன், எங்கள் பெட்டியில் வச்சேன். ஆனால் நான் வந்து டிவோஷனை விடவே இல்லை. நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு வந்து சுவாமி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில் வச்சிருக்காரு சுவாமி. நடுவில் வந்து கொடைக்கானல், அங்கே மதுரையிலேருந்து கொடைக்கானல் பார்ப்பேன். எப்போ சுவாமி வந்தாலும் உடனே சர்வீஸ் போயிடுவோம் நாங்கள். அது மாதிரி ஒரு தடவை போனப்போ சுவாமி வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸு வரவழைச்சி கொடுத்தாரு. வரவழைச்சி இல்லை, அங்கே இந்தில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சுவாமியோட பிரேமையை பாருங்க, தச்சு கொடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டார். சுவாமி ட்ரெஸ்ஸு கொடுக்குறதே பெரிய விஷயம், தச்சு கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டார். இது மாதிரி பிரேமை எங்கே பார்க்க முடியும்? சுவாமிகிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த சமயத்தில் என் பையன் வந்து சாமிகிட்ட போய் எனக்கு டாலர் வேணும் சுவாமி அப்படின்னு கேட்டான். உடனே குட் பாய் அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. அப்போ டாலர் கொடுக்கல. ஆனால் அவன் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட், கோல்டு மெடலே கொடுத்துட்டாரு சுவாமி. அப்புறம் இன்னொரு சமயத்தில் வேதம் அவங்க பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இந்த வினய்குமார்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வினய்குமார் அவர் வந்து குழுப்பை கூட்டிகிட்டு போனார் வேதம் படிக்கிறதுக்கு. அங்கே போய் சுவாமியோட ப்ரேயர் ஹாலில் போய் வேதம் படித்தாங்க. அப்போ வந்து சுவாமி வந்து என் பையனுக்கு கூப்பிட்டு வர வச்சு ஒரு மோதிரம், பச்சைக்கல் வச்ச மோதிரம் வர வச்சு கையில் போட்டு விட்டார். இந்த மோதிரத்தை இன்னும் போட்டுட்டான். அது வந்து ஏதோ ஒரு கையில் நான் ஒரு சில்வர் மோதிரம் நான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். இது ஏது இந்த மோதிரம்னு கேட்டாராம். இல்லை, அது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. உடனே அந்த ஆள்காட்டி விரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு மோதிரம் அவரை வச்சு அதை போட்டு விட்டார். அந்த மோதிரம் எங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பிரேமை பிரேமை பிரேமி பிரேமின்னு தான் சொல்கிறாரு. அடுத்தது பிரேமசாலியாக வர போகிறாரு. அந்த பிரேமிக்கு நம்ம வந்து நம்ம ஏங்குறோம் பிரேமை. அந்த பிரேமை வந்து எல்லாத்தையும் பிரேமையாக நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் டிசிப்ளின் இருக்கணும். சமிதியில் 3 தடவை சொல்லிட்டேன். சமிதியில் எல்லாரும் டிசிப்ளினாக இருக்கும். இப்போ வந்து நம்ம யூத் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. வேலை சூப்பர் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அருமையாக நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அதை வந்து லேட் பண்ணுறாரு அந்த கார்த்திக்ராம். எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறாரு. அதனால தான் எல்லாரும் ரொம்ப சூப்பராக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி மேற்கொண்டு இன்னும் நல்ல சமிதி நடக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிறேன். அவங்கள அவங்க பெல்லாம் அடிக்கிறீங்க. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இனிமேல் எல்லாமே சுவாமி சாயரம். சைரம் அதான் திருப்பி சொல்லணும். இந்த மாதிரி ஜெம்லாம் நம்மளோட இருக்கிறத நம்ம எல்லாருமே இன்னைக்கு இதை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சதுக்கு பகவானுக்கு
பெருத்த நன்றி சொல்கிறோம் சேகர்.